ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதே சமயம் அதை திறக்க வச்சிடாதீங்க, பேச வச்சிடாதீங்க அப்படிங்கிறத வந்து எங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இல்லை, அவரை முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்பி வாக்களித்த மக்களினுடைய நம்பிக்கையை கூட ஒரு சீர்குலைக்கிறது மாதிரி ஒரு கருத்து தான் தெரியுது. அதாவது எப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு அரசியலுக்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஊழல் பட்டியலை சொல்லுவாங்க, திரும்பி அதிமுக ஆட்சிக்கு வரும், திமுகவுக்கு என்ன பண்ணுவாங்க, அதாவது திமுக அமைச்சர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 நடவடிக்கைகள்லாம் இருக்கும், கடைசியில் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை அப்படின்னு வந்துடும். அதே போல் இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னா திமுக நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க, கடைசியில் அது மாதிரி சில நடவடிக்கைகள் இருக்கும், கடைசியில் முடிவுகள்னு பார்த்தா விடுதலைன்னு வந்துடும். பெருசாக யாரும் வந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு இல்லை. கிட்டத்தட்ட 60 வருஷமாக அந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு வந்த தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை இல்லாததுனால தான் ஒரு மாற்றம் வரணும், இவர்கள் மீது உண்மையாலுமே இந்த முறைகேடுகள் ஊழல்கள் மீது ஒரு ஆள் நடவடிக்கை எடுக்கணும், அந்த நம்பிக்கையை வச்சு தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. அப்படி வாய்ப்பை பெற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு, அதாவது எந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு முறையான தரவுகள் கொண்டு வரணும், ஒரு முறையான ஆதாரங்களை சரிபார்த்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போகும்போது அதில் பின்னடைவு வரக்கூடாது அரசுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை கூட நம்ம ஏற்றுக்கலாமே தவிர எந்த நேரத்தில் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. இடைத்தேர்தலில் சிலருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து ஒருத்தர் ஊழல்வாதி, ஒரு கட்சி ஊழல் கட்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டியது இருக்குது, அவங்களால மக்களுக்கு என்ன நல்லது நடந்துற போது, அவங்களுக்கு எதுக்காக நீங்கள் இடைத்தேர்தலுக்காக அது இது ஒதுக்கி வச்சிருக்கீங்க, தள்ளி வச்சிருக்கீங்க, நீங்கள் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தப்புன்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள்னு சொல்கிறாங்க, எங்களை பேச வச்சிடாதீங்க, எங்களுக்கு நிறைய பேச தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அரசியல்வாதி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முதல் முறை இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இப்போ 100 நாள் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொன்னார், அவங்களுக்கு இன்னும் காலம் தரணும், இன்னும் வந்து இப்போ இந்த 100 நாட்களில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படியான என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்றங்கள் நடந்த மாற்றம் ஒரு கட்சி புது கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா 67 திமுக வந்ததுன்னா அவங்க ஏற்கனவே 2 தடவை எம்எல்ஏ இருந்தவங்க வந்தாங்க. 77 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் பல்காக வந்தாங்க. இப்போ தாவேக்கா வந்து புதுசு, இவங்களுக்கு வந்து நிர்வாக சிக்கல்கள் என்ன, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும், அதில் இருக்கிற எந்தெந்த இதில் ஊழல் நடக்கும், அதிகார அளவில் என்ன நடக்கும், கீழ்மட்ட மக்களை சென்றடையக்கூடிய இடம் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது இன்னும் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதெல்லாம் ஒரு நாள் ஆக தான் தெரியும்னு நாங்கள் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக தேவையான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க இப்படியான ஒரு கருத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற கருத்தை வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஒரு நம்பிக்கையை சீர்குலைகிற மாதிரியான ஒரு கருத்தாக தான் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசலாம். ஏன் ராஜேஷ் கற்பனைக்குள்ளே போகிறீங்க? இல்லை, அதெல்லாம் நம்ம அந்த டாப்பிக்கில் போக வேணாம். இப்போ வந்து தாவேக்கா அரசனுடைய லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா அவங்க முதல்ல அந்த லஞ்சம் எதுவும் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தணும். இந்த ஆட்சி இப்போ வந்த உடனேயே அந்த உணவுத்துறை அமைச்சர் அவர் வெங்கட்ரமணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஆய்வு போகிறாரு. அங்கே நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45 ரூபா வாங்கினதுக்கு உடனே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு, கலெக்டர்லாம் போட்டு பேசி உடனே அது நிறுத்திட்டாங்களான்னா இல்லை, இன்னி வரைக்கும் 45 ரூபாயிலேருந்து 65 ரூபா வரைக்கும் மூட்டை கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு 35,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி ஒரு 60,000 ரூபாய்க்கு வருமானம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவன் 4,000 ரூபா லஞ்சம் கொடுக்குறான். லஞ்சம் கொடுத்து தான் அந்த நெல்லையே அவங்க விற்கிறான். அதாவது எந்த ஒரு அவல நிலை வேறு எந்த இடத்துல எந்த தொழிலில் இருக்குன்னு சொல்லுங்கள். 35,000 கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அவனுடைய மனிதவள உழைப்பு எல்லாத்தையும் போட்டு 35,000 பணத்தை போட்டு உழைச்சி ஒரு 60,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் உட்காந்துருக்கிறவனை நீ 4,000 ரூபா கொடுத்தா தானே அவன் நெல்லையை எடுப்போன்னு சொல்கிற ஒரு நிலைமை வந்து விவசாயிகளை தவிர வேறு எந்த தொழிலையும் இருக்காது. அதில் இன்னொரு பிரச்சனை இன்னும் நுட்பமாக என்னென்னா, நெல் நீங்கள் கொள்முதல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுரும். இப்போ அதுக்கு முன்கூட்டியே வாங்கிடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நான் நேற்று முன்தினம் இதே ஜனத்தின் குரலில் நான் பதிவு செய்தேன். இது மாதிரி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு கிலோவுக்கு 1 ரூபான்னு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா வசூல் லஞ்சம் பிடுங்குறாங்க விவசாயிகள்ட்ட இருந்து. அது கடந்த ஆட்சியிலும் இருந்துச்சு, திமுக ஆட்சியிலும் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தது. இந்த குற்றச்சாட்டை நேற்றும் முன் வச்சோம், இன்னைக்கும் முன்வைக்கிறோம், நாளைக்கும் இந்த 2 ஆட்சியிலையும் உணவுத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு அதை கண்டிச்சு
சம்பந்தப்பட்ட துறை இவர் வாயிலே சொன்னாரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இல்ல இல்ல அது கண்துடைப்பா தான் நடந்துச்சு. அதுதான் பிரச்சனை. அது நம்ம இல்ல எப்படி இல்ல வேணாலும் இல்ல இல்ல எடுத்துக்கலாம். இல்ல அரசு நடவடிக்கை இல்லங்க, எப்படி நடக்கலங்க கண்துடைப்புன்னு இன்னைய சொன்னா வரைக்கும். எப்படி? இல்ல இல்ல சார், இது கடந்த ஒரு- ஆட்சியிலுமே கடந்த டோல் ஆட்சியில ஃப்ரீ நம்பர்லாம் நடந்துச்சு. கொடுத்துறாங்க. அதெல்லாம் கட்டணமில்லா நடக்கும். தொலைபேசி எண், இதுக்கு இதெல்லாம் புகார் ஒத்துக்கவே கொடுங்கலாம் முடியாது. சொல்லுவாங்க. இல்ல இல்ல ஆனால் இல்ல இல்ல நம்ம பேசிடுவோம். இல்ல இல்ல குறுக்கிடாதீங்க, இதை பேசிடுவோம். இல்ல நிஜமா பாருங்க, இன்னொன்னு மூட்டைக்கு 2 கிலோ 40 கிலோ மூட்டைக்கு 43 கிலோ வரைக்கும் எடுப்பாங்க. சாக்கு 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுல ஒரு 3000 ரூபாய், ஒரு ஏக்கர்ல அவன் ஒரு 7000 ரூபாய் விட்டு விட்டுறான். இங்கே அவனுக்கு அது என்ன லாபம் வந்துட போகுது? இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு டெல்டாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்இபி ஜோதிமணி அவர்கள் அவங்களுக்கு கார் கேட்டு வாங்கியிருக்கிறாரு. இதை தான் அவர் பேசியிருக்கணும் போயிட்டு. ஏன் அந்த கார்ல போய் தாங்க உங்க குறையை தீர்க்க போறாரு, கேட்க போறாரு. ஏங்க அதுதான் கேட்கிறேன். இல்ல இல்ல இப்பதான் பாசிட்டிவா பாருங்க. ரொம்ப தாமதமா தான் நன்றி சொல்ல வந்தாரு. இந்த காலகட்டத்துல தான் நாங்களும் நெல் எல்லாம் கொள்முதல் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் அவர் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு. அந்த இது வந்து அதாவது எப்படின்னா நடவடிக்கை எடுக்கல. அதாவது எப்படின்னா உணவுத்துறை அமைச்சர் சொன்னபடி சஸ்பெண்ட் ஆகல. அதுல வந்து இன்னொன்று அதுல ஒரு நிர்வாக சிக்கல்கள் என்ன இருக்குதுன்னா, எளிதாக வந்து மக்கள் விவசாயிகளை சமாதானப்படுத்துறாங்க. உண்மையிலுமே ஒரு இளிச்சவாய் இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். எதுலையுமே ஏமாந்துருவாங்க, ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன, இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் அவங்களுக்கான ஊதியமே இதுதான். அதுக்கப்புறம் டிபிசியில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஊதியமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஊதிய குறைவுலாம் இருக்கு, அது தீர்க்கப்படல. இல்ல இல்ல அதுக்காக விவசாயிட்ட வந்து புடுங்க முடியாது. அதான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு எம்எல்ஏக்கு ஒரு பிரச்சனை ஒரே நாள்லயே இன்னைக்கு 234 பேருக்கும் கார் கொடுக்குறோன்னு சொல்ற முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு பெரிய தொகையா இருக்க போறதில்ல. ஒரு விவசாயிகள்ட்ட ஒரு 7000 ரூபாய் அடிச்சு புடுங்குறோமே அப்படிங்கிற, ஒரு ஏக்கருக்கு ஒரு 7000 ரூபாய் அடிச்சு புடுங்குறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரணும்ங்கிறார்களே அப்படின்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் புடுங்கி இருக்கிறார்கள், இப்பொழுதும் புடுங்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் உண்மையிலுமே பாவப்பட்டவர்கள். இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, இப்பொழுது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை இல்ல சார், இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இந்த குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தீர்க்கப்படவில்லை. கடந்த ஆட்சி கால இந்த விவகாரத்துல கடந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த டாஸ்மாக்ல 10 ரூபாய் இருக்கலாம். இல்ல இல்ல பார்வையெல்லாம் இல்ல சார், உண்மையாலுமே நான் ஒரு செய்திகள் நாளிதழ்கள்ல பதிவாகி இருக்குது. அதை தாண்டி சார் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவனா நெல் போட்டவனா நானே சொல்றேன் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா, அதை அடுத்த சாப்டர் அதை விட்டுருங்க. அதே போல இவங்க விட முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ. இல்ல நம்ம கண்டிப்பா பேசணும், அடுத்து பேசணும். அதே போல பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை, முறைகேடுகளை வந்து அம்பலப்படுத்தியது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா எளிதாக பல விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ ஆட்சி அமைஞ்ச உடனேயே இந்த ஒரு நாங்கள் சொன்ன மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து இந்த திருவான்மையூர் டு உத்தண்டி மேம்பாலம், அந்த உயர்மட்ட பாலத்துக்கான டெண்டர் வந்து ரத்து பண்ணாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபா அதில் ஊழல் அதிகப்படியான மதிப்பை கொடுத்து டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்பலப்படுத்தணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்டி இன்னைக்கு வந்து 54 வருஷத்தில் இல்லாத வரலாறா சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு திவாலா இருக்குது. அப்போ என்ன ஊழல் நடந்தது, என்ன முறைகேடு நடந்தது அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டிய பொறுப்பு மாற்றமாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க ரமேஷ் அவர்கள் பேசுறாரு, அந்த நெல் சரக்கு, அதாவது நெல்லை கொள்முதல் பண்ற அந்த வாகனத்தில் கூட ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஒரே நேரத்தில் சாக்க கரையா அரிச்சிருச்சு, சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு அப்படின்னு வசனங்கள்லாம் பேசி கைதட்டு வாங்கினாரு. கைதட்டு வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. அந்த 160 கோடிக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அது அந்த ஊழல செய்தவங்க யாரு, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறது அங்க முக்கியம். யார் வேணாலும் பேசி கைதட்டு வாங்கிடலாம், என்ன நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் இல்ல இன்னும் இருக்கு. அதே போல 888 கோடி அந்த நகராட்சி நிர்வாக ஊழல். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து, கடந்த ஆட்சி முடிய போற பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட 4385 டெண்டர் 15000 கோடிக்கு அவசரமா கொடுக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 77% டெண்டரை வந்து பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி, சென்னை மாநகராட்சி, மின்சார வாரியம் இல்ல இன்னும் பெருமளவுல ஒரு சில பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பண்ண வேண்டிய முறைகேடுகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் தான் இது. இதே போல பாத்தீங்கன்னா இப்போ அதில் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அதே போல கனிம வள கொள்ளையில சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க சொல்றாங்க அதே அமைச்சர் மேலே அவங்க அப்பா வேணும் மாமூல் வாங்குறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அதெல்லாம் வந்து மக்கள் இல்லை கனிம வளம்னு பேசுறப்ப முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, எம்சாண்டு ஜல்லி எல்லாம் தட்டுப்பாடு இருக்கு, அதை வந்து உடனடியாக உற்பத்திக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அமைச்சர் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. முன்னாடி கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்நாட்டுடைய தேவைக்கு இல்லாம பிற மாநிலங்களுக்கு இங்க இருந்து கனிம வளங்களை நிறுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி எழுது அப்படின்னா, எம்சாண்டோ ஜல்லியோ மணலோ தட்டுப்பாடு தமிழ்நாட்டுக்கான தேவைக்கான தட்டுப்பாடு இருக்கா,
இல்லை வெளிமாநிலத்துக்கு கொண்டு செல்றதுக்காகவே செயற்கையாக தட்டுப்பாடு இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இல்ல, நாங்க தட்டுப்பாடை பத்தி பேச வரல. அந்த கனிம வளங்கள் விற்பனை இருக்கு இல்லைங்களா, அதை முறைப்படுத்தணும். நெறிப்படிகள் ஒரே ஒரு விஷயம் இல்ல 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 அதை முறைப்படுத்தணும் அப்படின்றத சொல்றோம். இதுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடுகள், இந்த நிர்வாக சிக்கல்கள் இதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் நிதியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசியது போல நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி கேட்கறாங்க. அது வந்து எதிர்கால தலைமுறை வாழ வேண்டிய ஒரு திட்டங்கள், எதிர்கால தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகக்கூடிய சொத்து, அது அந்த அடிப்படை கட்டமைப்பு கொண்ட அந்த திட்டங்கள். அதை வந்து செயல்படுத்துறதுக்கு நம்ம நிதி மேலாண்மை வந்து நிதியை சரிப்படுத்தி அறிவிச்சிருக்காரு. 27 தடுப்பணைகள் எல்லாமே கூட இன்னைக்கு பெரிய பாசனத்திற்கு 20,000 கோடிங்கிறத நம்மள, அதாவது இந்த முறைகேடுகளை தடுக்கிறது மூலமாவே கொண்டு வர முடியும். ஒரே நிமிஷம், இந்த என்ன சொல்றாங்க, அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த 1 லட்சம் கோடி முதலீடு 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி முதலீடுங்கிறது 10 வருஷத்துல நம்ம ரிட்டர்ன் எடுத்துடலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால அரசு அற்புதமான ஆலோசனை தான், வரவேற்கிறோம். அதை ராஜேஷ் நிறைவு கருத்து சுருக்கமா. இந்த லஞ்ச ஒழிப்பு அதில் வந்து நடவடிக்கைகளை மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்னா அதனுடைய நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கணும். இந்த மாதிரி நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன், ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த பூச்சாண்டி வேலைகள்லாம் காட்டாமல் செய்யணும். அதே போல் லஞ்ச ஒழிப்புலாம் நடவடிக்கைனா லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத மக்கள் வெளிப்படையாக சொல்லணும். அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ ஒரு போதைப் பொருளை கொடுத்துட்டு ஒரு பையனை கொலை பண்ணிட்டாங்க, அது மாதிரியான ஒரு சூழல் வராமல் லஞ்சத்தை வெளிப்படுத்துறாங்க, இந்த இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கான பாதுகாப்புகளை உறுதி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தாவேக அரசு செய்ய வேண்டும். அப்போ தான் அவருடைய மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். லஞ்சம் லாபங்களை குறைக்கணும், சுத்தமாக முடிக்கணும், இல்லாமல் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கிறோம்.